வெளிச்சம் எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். பலருக்கு பல இடங்களில் சில சொற்களோ, சில செயல்களோ, சிலருடைய செயல்பாடுகளோ அல்லது விதிவசமோ, இறைவன் வசமோ அல்லது இயற்கை வழங்கிய கொடையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு வெளிச்சம் பாய்ந்திருக்கிறது. நம்பிக்கை வெளிச்சம் கண்ட சிலரை பற்றி நாம் தெரிந்து கொண்டு விட்டு அதன் பின்னால் இவருடைய நூலுக்கும் தொடரலாம் என்று நினைக்கிறேன். இந்த நூலோடு தொடர்பு உடையதாகத்தான் இவர்களையும் நான் கருதுகிறேன். இவர்களை பற்றி இந்த நூலில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கூட எனக்கு இந்த தலைப்பை பார்த்தவுடன் இவர்கள் தான் நினைவிற்கு வந்தார். யார் இவர்கள்? சிறு வயதில் ஆபீஸ் பாய் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஆபீஸ் பாயாக வேலை பார்த்தவர் தான் பெர்னார்ட் ஷா. திடீரென்று அவருக்குள் ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்றுகிறது. நான் இந்த குமாஸ்தா வேலை பார்ப்பதற்காக பிறந்தவன் அல்ல என்று அந்த கடையை விட்டு கிளம்புகிறான் வெளியே. உலகம் அவனை அடையாளம் படுத்துகிறது. அவர் ஒரு நாடக ஆசிரியர் என்று உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியராக மலர்கிறார். உலகத்தில் மிகப்பெரிய இலக்கிய விருதான நோபல் பரிசு அவருக்கு கிடைக்கிறது. அவர்தான் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரையில் வந்தவர் ஜெகவீர பாண்டியனார். அவருக்கும் இதே மாதிரி சூழல் அமைகிறது. ஏழ்மையான வறுமையான சூழல், நம்முடைய நேசு பெருமாள் போன்ற அந்த வறுமையான சூழல். சிறு கடையில் அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கடையில் வேலை பார்க்கும் பொழுது கடையில் வாடிக்கையாளராக ஏதோ ஒன்று வாங்குவதற்காக வருகிறார். அவர் ஒரு அறநூலை வைத்திருக்கிறார். இந்த அறநூல் எனக்கு வேண்டும் என்கிறார். ஏன் அந்த அறநூல் அவருக்கு தெரிந்தது தெரியவில்லை. படிப்பறிவும் அவ்வளவு அதிகமாகவும் இல்லை. இருந்தாலும் இது தேவை, இந்த அறநூலை படிக்க வேண்டும். அவரிடம் பணம் கூட இல்லை. வீட்டிற்கு சென்று அதன் பாதி விலை கொடுத்து அந்த அறநூலை வாங்குகிறார். அதன் மூலம் இவர் கடை சிப்பந்தியாக இருக்க வேண்டியவர் அல்ல, இவர் கல்வியாளராக வர வேண்டும் என்பதாக திருக்குறளுக்கு குமரேச வெண்பா என்று வெண்பா வடிவில் நூல்கள் எழுதியிருக்கிறார். கம்பராமாயணத்தில் கம்பன் எழுதிய வரிகளை விடவும் அதிகமான வரிகள் இவள் எழுதியிருக்கிறார். 2 வரி திருக்குறளுக்கு 2 வரியை சேர்த்து 1330 வெண்பாக்களையும் இவர் தனியாக எழுதியிருக்கிறார். இந்த அளவிற்கு மாற்றங்கள் செய்வதற்கு ஒரு வெளிச்சம் பாய்ந்திருக்கிறது. அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? இந்த போன்ற சில நூல்களை படித்தவுடன் நமக்கு அந்த வெளிச்சம் கூட தானாக வர வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்னொருவரை பற்றியும் பார்க்கலாம். பரமக்குடியில் நெசவு தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பெயர் சீடாப்பிள்ளை என்பார். சீடாப்பிள்ளை என்றால் சிறு வயதிலேயே சிறு சிறு உதிரியான வேலைகள் செய்வதற்காக சிலரை வைத்து பழகுவார்கள், வேலைக்கு பழகிக் கொள்வதற்காக. இதே போன்று கை பழகுதல் என்பது வணிக தொழிலில் இருக்கின்ற ஒரு நியதி. ஒரு சிறு குழந்தைகளை வைத்து பழக்குவது. 10 வயது இருந்த ஒரு சிறுவனை பர்மாவுக்கு அனுப்புகிறார்கள் கை பழகுதல் தொழிலுக்காக. அங்கே அந்த சிறுவன் தனியாக அமர்ந்திருக்கிறான். அங்கு ஏதோ பிரச்சனை என்று தெரியவில்லை. அங்கு இன்கம் டாக்ஸ் துறையில் இருந்து அதிகாரிகள் வந்து எங்கே முதலாளி என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் மட்டும்தான் தனியாக அமர்ந்திருக்கிறார். முதலாளியிடம் போய் சொல்கிறார், உங்களை தேடி வருமான வரி அதிகாரிகள் வந்தார்கள் என்று. நான் இல்லை, ஊரில் இல்லை என்று போய் சொல் என்று முதலாளி சொல்கிறார். அதெப்படி சொல்ல முடியும்? பயந்து கொண்டே சொன்னாராம். அதெப்படி சொல்ல முடியும்? நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது நான் அங்கே போய் நீங்கள் இல்லை என்று பொய் சொல்ல இயலாது, உண்மைதான் சொல்லுவேன். அந்த வெளிச்சம் அங்குதான் பாய்கிறது. உண்மை சொன்னால் என்ன விளைவு ஏற்படும் என்று நாம் எல்லாருக்குமே தெரியுமே. அப்பொழுதும் அதே விளைவுதான் அவருக்கும் வந்திருக்கிறது. அவர் அங்கிருந்து வேலையிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டார். இந்தியாவுக்கு திரும்புகிறார். இந்தியாவுக்கு திரும்பியவுடன் அவர் ஒரு கல்வியாளராக மாறுகிறார். மூதறிஞர் என்ற பட்டம் பெறும் அளவிற்கு உயர்கிறார். எந்த ஒரு சிறு சிந்தனை அவரை எப்படியெல்லாம் மாற்றியிருக்கிறது? எப்படி அந்த சிந்தனை தோன்றியது? எங்கிருந்து அந்த வெளிச்சம் தோன்றியது? ஒருவேளை அந்த வெளிச்சம் மட்டும் தோன்றாமல் இருந்திருந்தால், அந்த நம்பிக்கை வெளிச்சம் அங்கு தோன்றாமல் இருந்திருந்தால் நமக்கெல்லாம் என்ன கிடைத்திருக்கும்? ஒரு சாதாரண ஒரு வணிகர் கிடைத்திருப்பார்.
அந்த வணிகரை தாண்டி உலகம் போற்றும் ஒரு மூதறிஞர் நமக்கு கிடைக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாகத்தான் இந்த வெளிச்சத்தை சொல்கிறேன். நாம் பலரும் அறிந்த வாலிப கவிஞர் வாலி அவர்களை பார்த்தால் கூட வாழ்க்கை வெறுத்து போய் தான் தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப செல்லலாம் என்று சென்னையிலிருந்து கிளம்பும் பொழுதுதான் கண்ணதாசனின் பாடல் அவருக்கு கேட்கிறது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நாம் தான் பல முறை இந்த பாடலை கேட்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள் அந்த வெளிச்சம் பாயவில்லை. வாலியிடம் அந்த வெளிச்சம் பாய்ந்திருக்கிறது. மாற்றம் நிகழ்கிறது. இவர் அவருக்கே சமமான, கண்ணதாசன் அவர்களுக்கு சமமான ஒரு நிலையில் பாடல் எழுதும் கவிஞனாக மாறுகிறார். ஆக ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவரும் பார்க்கின்ற விதத்தில் ஏதோ ஒன்று நமக்கு செய்வதற்காக காத்திருக்கிறது. நாம் தான் அதை சரியான வகையில் பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறோம் என்கிறார். இந்த நூலுக்கு மதிப்புரை வழங்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் இதைத்தான் குறிப்பிடுகிறார். உழைப்பை ஆதாரமாக கொண்டு பிழைப்பை நடத்தும் மக்கள் படும் துன்ப துயரங்களை கட்டுரைகள் படம் பிடித்து காட்டுகின்றன என்கிறார். எல்லாராலையும் சொல்லிவிட முடியாது. பலவற்றையும் படிக்கலாம். ஆனால் படித்ததை எழுத்தில் வடிக்கும் பழக்கம் யாருக்கு இருக்கிறது? இந்த நம்முடைய ஆசிரியருக்கு இருக்கிறது என்பதாக இவர் தன்னுடைய மதிப்புரையில் குறிப்பிடுகிறார். பிரபலமான மதுரையைச் சேர்ந்த பரமக்குடியை சொந்தக்காரர், தற்பொழுது மதுரையில் அவருடைய குடும்பம் வசித்து வந்தது. அவர் தாக்கு சுப்பிரமணியம் அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர். இவர் தன்னுடைய வாழ்த்துறையில் இப்படியாக குறிப்பிடுகிறார். இலக்கிய சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை ஒருங்கே அமையப்பெற்றதாக அனைத்து கட்டுரைகளும் அமைந்திருக்க. ஏற்கனவே பலரும் குறிப்பிட்ட அந்த மதுக்கடைகளை பற்றி இவரும் குறிப்பிடுகிறார். மதுக்கடைகளை மூடுவதால் அரசுக்கு வருமானம் குறையும் என்பது உண்மை இல்லை என்பது பலரும் பல வகையில் அதனை எடுத்தாளுகிறார். அதற்கான மாற்று தீர்வுன்னு சொல்கிறார். வெறுமனே மதுவை மூடிவிட வேண்டும் என்பது மட்டும் சொல்லவில்லை, கனிம வளங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும். திருக்குறளை அப்படியே ஒப்பிக்கும் திரு டி.ஆர். ராஜாராமன் அவர்கள் நம்மிடையே இப்பொழுது சற்று முன்னர் உரையாற்றினார். மனதில் பதிய வைக்க வேண்டும் என்றால் தினமும் படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தினம் ஒரு குறள் என்பதாக நாம் படித்து படித்து அதன்படி நடந்தாலே போதும். நாம் தமிழை முழுதுமாக கற்க வேண்டுமா? வேறு எதுவும் தேவையில்லை, திருக்குறள் மட்டும் படித்தாலே போதும். அதே போல் சைவ சமயத்தை பற்றியும் சொல்வார்கள், திருவாசகத்தை மட்டும் படித்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை என்பார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்குறளை பற்றி அதனை ஒரு தேசிய நூலாக ஏன் அறிவிக்கக்கூடாது? வங்க மொழியை சேர்ந்த ஒரு பாடல் நமக்கு தேசிய பாடலாக இருக்கும் பொழுது தமிழில் இருக்கின்ற ஒரு நூல் ஏன் தேசிய நூலாக அறிவிக்கக்கூடாது? நல்ல கேள்விதான் இவரும் வெளியிருக்கிறார். இவருடைய நூல் எப்பேற்பட்ட படைப்பாக இருக்கிறது என்றால் அது ஒரு மௌன புரட்சி செய்து கொண்டிருக்கிறது என்கிறார். உண்மைதான், இது ஒரு மௌன புரட்சி தான் செய்து கொண்டிருக்கிறது. இவருடைய நூலை எப்படி அறிமுகம் செய்ய வேண்டும் என்று நான் யோசித்த பொழுதுதான் இதனை ஒரு 6 பகுதியாக பிரித்து பார்த்து அதனை உங்களிடம் பகிரலாம் என்றுதான் நினைத்தேன். எப்பேற்பட்ட வகையில் இவருடைய நூல் அமைத்திருக்கிறார். இவருடைய கட்டுரைகள் இதனை ஒட்டி அமைக்கப்படவில்லை என்பது உண்மைதான். ஆனால் இவருடைய நூல் இந்த ஒரு 6 சிந்தனைகளின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லலாம். சமூக சீர்கேடுகளை இவர் சாடுகிறார். பொருளாதாரமும் உழைப்பும் பற்றி இவருடைய கட்டுரைகள் விரிவாக தருகின்றன. இலக்கியத்திலும் இலக்கிய சிந்தனை சார்ந்த வாழ்வியலிலும் அதனை பழங்கதைகள் என்று நீக்கிவிடாமல் அதிலிருந்து நாம் என்னவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், எப்படியெல்லாம் நாம் அந்த அந்த தரமான வாழ்க்கைக்கு இன்றைய ஒரு நடைமுறையிலையும் நாம் எப்படி கொண்டு செல்லலாம், இதனையும் தருகிறார். இன்றைய நிலையில் அரசியலும் அரசியல் சார்ந்த ஊடகமும் எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதனை பற்றியும் இவருடைய கட்டுரைகள் அலசி ஆராய்கின்றன. கல்வியை பற்றிய சிந்தனையும் உடல் நலம் சார்ந்த சிந்தனையும் இரண்டையும் சேர்த்து இவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். இது தவிர உலக சிந்தனையாளர்கள் வரிசையில் நாம் எங்கே இருக்கிறோம், நாம் அவர்களிடமிருந்து பெற வேண்டியது என்ன, அவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், சமூகத்தையும் மாற்ற வேண்டும். இந்த அக்கறையில்தான் இவருடைய நம்பிக்கை
வெளிச்சம் தொடர்கிறது. இவருடைய கட்டுரைகள் இப்படித்தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. சமூகத்தின் அவலம் என்னென்ன அவலங்கள் என்று பார்த்தால், சீர்திருத்த வேண்டியது என்ன என்ன? ஜாதியியல் பாகுபாடு, பாலின பாகுபாடு, ஊழல் மற்றும் லஞ்சம் எங்கும் மலிந்து கிடக்கின்றது. கல்வி இல்லாமை, ஒரு மதுவுக்கு அடிமையாக இருப்பது, சூழல் அழிந்திருப்பது, வரதட்சணை கொடுமை, சமூக அலட்சியம், வன்முறை, இவை சார்ந்த கொடுமைகள், சமூக சீர்கேடுகள் எல்லாம் இருக்கின்றன. இவை முதல் பகுதியாக இருக்கின்றன. ஒரு பலரும் சொல்லிய இதுதான் டாஸ்மாக் விற்பனை சாதனை. விற்பனையில் சாதனைக்காகவே தமிழகம் பெருமை கொள்கிறது. அதெல்லாம் பெருமைக்குரிய செய்தி அல்ல. அவர்களை திருத்த வேண்டும். மதுரைக்கு அடிமையானவன் தானாக திருந்தினால்தான் உண்டு என்றும் சொல்கிறார். அங்கும் திருவள்ளுவரை கொண்டு வருகிறார். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் என்று திருவள்ளுவர் சொன்னதையும் சொல்கிறார். குடித்து மயங்கி கிடப்பவர்கள் செத்த பிணத்திற்கு சமமானவர்கள். அரசே மதுக்கடையை நடத்திவிட்டு குடியை கெடுக்கும் என்று சொல்வது நகைப்புக்குரியது என்பதாக சொல்கிறார். உண்மைதான். இப்படியெல்லாம் பார்த்தால் எந்த வகையான தவறுகையும் கூட அதையெல்லாம் செய்துவிட்டு அதனை ஒரு பத்தியாக ஒரு வரியில் அடக்கிவிட்டால் போதும் என்பதாக இருக்குமோ என்பதாகத்தான் படுகிறது. அதே போன்று ஒரு முதலாளிகளுக்கு ஒரு நீதி, சாதாரண ஒரு மாணவருக்கு ஒரு நீதியா? கோடிக்கணக்காய் கடன் வாங்கிவிட்டு அவர்கள் ஓடிவிடுகிறார்கள், நாட்டை விட்டே ஓடிவிடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சட்டம் ஒரு மாதிரியான பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறது. கல்வி கடன் வாங்கி செலுத்த முடியாத நபர்களுடைய புகைப்படங்களை ஒட்டுகிறார்களே, அது எந்த வகையில் நியாயம்? முதலாளிகளுக்கு ஒரு நீதி, ஒரு பெயர் சொல்லியே சொல்கிறார். இவர் இந்த மாதிரியான முதலாளிகளுக்கெல்லாம் எப்படி வாராக்கடன் தள்ளுபடி என்று ஒன்று மிகவும் ஆரோக்கியமான சூழலாக இருக்கிறது. முதலாளிகளுக்கு எப்பேற்பட்ட சலுகைகள் தரப்படுகிறதோ அதே மாதிரியான சலுகைகள் மாணவர்களுக்கும் தரப்பட வேண்டும். அந்த அந்த இதுவும் இல்லது அவமானம் படுத்துகின்ற அந்த சூழலாவது களையப்பட வேண்டும் என்று அவருடைய உண்மையான இன்றைய நிலையில் ஒரு நீதியின் தராசு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது இவருடைய கட்டுரை. அதே போன்று மதம் என்பது ஒரு போதையை தருகின்றது. மதம் பிடித்த யானையை போன்றது, அது அபினை போன்றது. ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலிருந்து எடுத்துக்கொள்ள கையாளப்பட்ட அந்த வார்த்தைகள் மதம் அபினை போன்றது என்று. அதனை விட இது முக்கியமானது, மனிதாபிமானம் முக்கியமானது. மத அபிமானத்தை விட மனிதாபிமானம் பெரியது. அன்போடு சேர்ந்து இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார். மதத்தை விடுத்து மனிதாபிமானத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஜாதி பாகுபாடு அந்த ஏற்கனவே நம்முடைய கவிஞர் அவர்கள் கூட ஜாதி பாகுபாடு பற்றி குறிப்பிட்டார். நான் கூட பார்த்திருக்கிறேன். சந்தை கடைக்கு அருகில் இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் எப்படி தண்ணீர் கொடுத்தோம் என்று இப்பொழுது கூட வெட்கப்படுகிறேன். ஏன் அப்படி இருந்தோம் என்று. அப்படித்தான் அவர்கள் தண்ணீர் கேட்டார்கள். ஆனால் இன்று நிலைமை மாறி இருக்கிறது. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தையும் சொல்கிறார். சர்பிட்டி தியாகராஜர் கொடுத்த நிதியிலிருந்து கோயில் கோபுரம் கட்டப்படுகிறது. ஆனால் அவரால் அங்கு போய் நிற்க முடியவில்லை. அந்த ஒரு சாதி பாகுபாடு இதையெல்லாம் களைய வேண்டும் என்கிறார். அரசியலிலும் மகம் புகுந்து கொண்டு மதம் பிடித்த யானை போல் கலகம் செய்து கொண்டிருக்கிறதே, அது அதிகாரத்தை எல்லாம் கைப்பற்றுவதற்கும் துடிக்கிறதே. இதெல்லாம் எந்த அளவிற்கு சிரமமானது, சமூகத்திற்கு ஆபத்தானது என்பதை இவருடைய கட்டுரை சொல்லிக்கொண்டே போகிறது. இது ஒரு சுருக்கமான ஒரு ஆய்வாகத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இவருடைய முழு கட்டுரையும் சொல்ல வேண்டும் என்றால் முழு பக்கத்தையும் நாம் வாசிக்க வேண்டும். அதே போல இரண்டாவது பகுதியாக பொருளாதாரம் மற்றும் உழைப்பு. அதில் இவர் எடுத்துக்கொண்டது இவர் சார்ந்த தொழில், நாம் சார்ந்த தொழில் என்றே வைத்துக் கொள்ளலாம். நெசவாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் குரலின் ஒரு ஒளிப்பதிவாக இவர் வலிக்கிறார். ஒரு காலத்தில் எப்படி இருந்த நெசவு தொழில் ஒரு கௌரவமாக பரமக்குடியில் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் இருக்கும். ஆனால் அழிவின் விளிம்பில் இருக்கின்ற கைத்தறி என்பதால் தான் என்னுடைய மகனும் அழைத்து கொண்டு போய் ஒரு முறை போட்டோ எடுத்து வைத்துக் கொள்வோம், ஏனென்றால் வருங்காலத்தில் இந்த தொழில் இந்த ஊரில் இருக்குமோ இருக்காதோ என்றுதான் அந்த நினைப்பில் தான் வருகிறது. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மக்கள் நெசவு தொழில் தான் செய்து வருகிறார். ஆனால் அது இப்பொழுது புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. கைத்தறிக்காகவே ஒதுக்கப்பட்ட ரகங்கள்,
அதனை விசைத்தறியாளர்கள் திருட்டுத்தனமாக நெய்து கொண்டு வருகிறார். நூல் விலை உயர்வு இது போன்ற வணிகத்தால் பயங்கரமான ஒரு பாதிப்பில் இருக்கிறார். நெசவாளர்களுக்கு தனி அமைச்சகம் தேவை என்பதாகவும் சொல்கிறார். இவருடைய கட்டுரை எழுத ஆரம்பித்ததிலிருந்து இவர் ஜனசக்தி இதழில் தான் எழுதி கொண்டு வந்திருக்கிறார். இவர் எழுத ஆரம்பத்திலிருந்து ஒரு நூலாக தொகுத்து வெளியிடுவதற்குள்ளாகவே இவருடைய ஆசைகள் சிலவும் நிறைவேறி கொண்டு வருகின்றன என்பதுதான் உண்மையில் மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் தெரிகிறது. அதே போன்று போராட்டம் மட்டுமே ஒரு உரிமையினை பெற்றுத்தரும் என்கிறார். இந்த போராட்டம் எப்படியெல்லாம் தொடங்கியது? கப்பலோட்டிய தமிழன் என்றுதான் நாம் வஉசியை நினைத்து வருகிறோம். அந்த தொழிற்சங்க வரலாற்றில் தமிழகத்தின் மிகப்பெரிய பங்கு அங்கிருந்து தொடங்குகிறது. 1908 வஉசி அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் சேர்ந்து நடத்திய கோரல் மில் வேலை நிறுத்தம் மட்டுமே ஒரு பெரிய மைல்கல்லாக துவங்குகிறது. 8 மணி நேர வேலை, வார விடுமுறை, போனஸ் இவையெல்லாம் தானாக வந்துவிடவில்லை. தொடர்ந்து நடந்த போராட்டங்கள், ரத்தம் சிந்தி நடந்த போராட்டங்கள், இந்த போராட்டங்களின் விளைவாகத்தான் நாம் அதையெல்லாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய இளைஞர்களுக்கு இவையெல்லாம் தெரிந்திருக்க நியாயமில்லை. ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை 8 மணி நேர வேலை, போனஸ் எல்லாம் கிடைத்து வருகிறது என்று சர்வசாதாரணமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு பின்னால் எந்த அளவிற்கு சிரமங்களும் இந்த போராட்டங்களும் இருந்தன என்பதை இந்த கட்டுரைகளும் சொல்லிக் கொண்டு வருகின்றன. ஆனால் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு வரும் பொழுது இதை நாம் கையெடுத்து கொண்ட வேண்டியதில்லை என்பதான முறையில்தான் இவர்கள் இங்கு நுழைந்து கொண்டு வருகின்றன என்பது கண்டிக்கத்தக்கது என்பதையும் இந்த ஆசிரியர் பதிவு செய்கிறார். அடுத்து நமக்கு மிகவும் பரிச்சயமான இலக்கியமும் வாழ்வியலும் பற்றி தமிழ் இலக்கியம் காட்டுகின்ற அறம் சார்ந்த செயல்கள், அறம் சார்ந்த கட்டுரைகளை நாம் எந்த வகையில் பார்க்க வேண்டும் என்று பார்ப்போம். மறுபடியும் குறளை பற்றி வருகிறார். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று ஔவையார் பாடி வைத்து சென்றிருக்கிறார். அதிலிருந்து நாம் எவையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அரசியல் எப்படி இருக்க வேண்டும்? பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும்? காமம் சார்ந்த செய்திகள் நம்முடைய வீட்டுக்குள்ளாகவே நாம் குறளை எப்படியெல்லாம் வைத்து கொண்டு நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற வாழ்வின் அனைத்து பக்கங்களையும் காட்டுகின்ற ஒரு கருவியாக நம்முடைய திருக்குறளை இவருடைய கட்டுரைகள் காட்டுகின்றன. திருக்குறளுக்கு பெரும்பாலும் ஒரு என்ன பதில் சொல்வார்கள் என்றால், எத்தகைய நூல் என்று சொன்னால், அறம் சார்ந்த நூல் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் யார் எந்த கட்டுரை எழுதினாலும் அந்த கட்டுரையில் ஒரு குறிப்பாக எதையாவது சுட்டிக்காட்ட வேண்டும், ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் என்றால் திருக்குறளை வைத்துக்கொண்டு சுட்டிக்காட்டும் ஒரு நூலாகவே சொல்கிறார்கள். இவருடைய கட்டுரையும் அதற்கு விதிவிலக்கல்ல. 25 கட்டுரைகளில் 28 குறட்பாக்களை இவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. மகாகவி பாரதியாரையும் இவர் விடவில்லை. 1000 வருடம் ஓய்ந்து கடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ என்றுதான் பாரதி பாடினார். சுதந்திரத்தை நாம் பெற்றுவிட்டோம், ஆனால் அதை பேணி காக்க தவறிவிட்டோமோ என்ற பயம், பாரதிக்கு இருந்த பயம் இவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அந்நிய நாட்டு பொருட்களை நாம் வாங்க மாட்டோம், பகிஷ்கரிப்போம் என்றெல்லாம் சொன்னோம். அந்நியனை வெளியேறு என்று சொன்னோம். ஆனால் இன்று அந்நிய நாட்டு முதலீடுகள், சுரண்டல்கள் இவையெல்லாம் வருகிறது. இவையெல்லாம் நாம் எப்படி பார்க்க போகிறோம் என்ற பாரதி கண்ணில் தெரிந்த அச்சம் நமது நீசு பெருமாள் அவர்களின் கண்ணிலும் அதே அச்சம் தெரிகிறது. ஏற்கனவே நம்முடைய தம்பி ராஜாராமன் குறிப்பிட்டது போல சிலப்பதிகாரம் காட்டும் அறம் கூற்றாவது என்று சொல்கிறோம். கூற்று என்றால் யமன். அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே, அந்த அறம் அதுவே அந்த எத்தகைய அறம் அவர் செய்யாமல் விட்டாரோ அதுவே அவரை கொல்லும் என்று. இன்று எந்த அளவிற்கு அது உண்மையாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் திரும்பி கடந்து பார்த்தோம் என்றால், ஒரு உண்மையை சொல்ல தவறிய இந்த ஒரு எப்படி இருந்ததோ அவருக்கு எப்படியெல்லாம் இருந்தது, இது போன்ற ஒரு அறம் சார்ந்தவைகளை மட்டும்தான் நாமும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆட்சியாளர்கள் நீதி தவறினால் அறமே அவர்களை தண்டிக்கும். இன்று ஊழல் வழக்குகளில் நீதிமன்ற படிகள் பலர் ஏறி வருகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன சாட்சியாக இருக்கிறது என்றால், சிலப்பதிகாரமே நமக்கு சாட்சியாக இருக்கிறது. சிலப்பதிகாரம் காட்டுகின்ற ஒரு அறத்தைத்தான் நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அடுத்து ஜனநாயகத்தின் தூண்கள் என்பதாக இதை பற்றியும் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். தேர்தல் அரசியலும் எப்படி ஊழல்கள் இருக்கிறது என்று இவருடைய ஆய்வு ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்கிறது. ஏழைகள் இந்தியா முழுதும் பரவி இருக்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒரு பார்வை பார்க்கிறார். அதில் 80 விழுக்காடு யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் கோடீஸ்வரர்கள் தான் அமர்ந்திருக்கிறார். ஆக கட்சிகளாக பிரிந்திருந்தாலும் ஒரு பணம் படைத்த கோடீஸ்வரர்கள் என்ற வகையில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இதுதானா ஜனநாயகம்? நாம் யோசிக்க வைக்கவிருக்கிறது. வாக்களிப்பதற்காக பணம் கேட்பது தேச துரோகம் என்பதை நாம் உணர வேண்டும். அதேபோல் பணம் கொடுப்பதற்கு தயாராகவும் இருக்கிறார் என்பதையும் ஏனோ அவர் சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். முடிவாக விற்பனைக்கு அல்ல, இது வாக்குரிமை. இந்த முறை அனைத்தையும் மக்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். காசு வாங்குவோம், ஆனால் ஓட்டெல்லாம் போட மாட்டோம் என்பதாக. இனி விற்பனைக்கு அல்ல என்பது வாக்குரிமை. இவருடைய சிந்தனை செயல் வடிவமாக வந்திருக்கிறது. அடுத்து நாம் தினமும் பார்த்து கொண்டிருக்கும் 4வது தூணான ஊடகங்கள். ஊடகங்கள் எப்பேற்பட்ட வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன? ஒரு பரபரப்பான அரசியல் நெருக்கடிகளுக்காகவே கொடுக்கிறதோ அல்லது சினிமா பிம்பங்களுக்கு பின்னாலேயே ஓடுகின்றனவோ இது போன்றதான் இருக்கின்றன. 70 ஆண்டுகள் பொது வாழ்வில் தூய்மையாக இருந்த AM கோபு போன்ற போராளிகளின் செய்திகளை வெளியிட மறுக்கும் ஊடகங்கள் என்று இவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். சில சமயங்களில் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கியவரை பற்றி ஸ்க்ரோலிங் செய்திகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக நாம் அந்த வகையில் ஒரு விளம்பரத்தை வெளியிட வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க வேண்டி இருக்கும். ஆக ஒரு 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதை பற்றிய செய்தியை ஏன் இவ்வளவு தூரம் போடுகிறார்கள் என்று. ஆனால் ஊழல் அமைச்சர்களின் பரபரப்பு செய்திகளையே முன்னிலைப்படுத்துகின்றன. இதுவும் இவருடைய ஆதங்கமாகத்தான் இருக்கிறது. ஊழலற்ற சமுதாயம் இருக்க வேண்டும், அதனை நியாயமான முறையில் நம்மிடம் கொண்டு தர வேண்டும் என்பதுதான் இவருடைய சிந்தனையாக இருக்கிறது. நிர்வாக எந்திரத்தில் பொறுப்புணர்வு இல்லாமல் இருந்தால் ஜனநாயகம் சிதைந்துவிடும். இது இவருடைய கருத்து. CIG போன்ற தணிக்கை அதிகாரிகள் நேர்மையாக இருந்ததால் மட்டுமே 2G போன்ற பல ஊழல்கள் வெளியே வந்திருக்கின்றன. நீதிபதிகளின் துணிச்சலான செயல்பாடுகள் கூட பலரை சிறைக்கு அனுப்பிய எண்ணம் இருக்கின்றன. அதிகாரிகளின் பணத்திற்கு மயங்காத வரை நிர்வாகம் தூய்மையாக இருக்கும் என்று இவருடைய கட்டுரையில் இவர் சொல்கிறார். 5வதாக சாமானிய மக்களுக்கு என்ன தேவை? கல்வி வேண்டும், உடல் நலம், ஆரோக்கியம் இருக்க வேண்டும். கல்வியும் உடல் நலமும் இரண்டு பிரிவாக இருந்தன. ஒரு சாதாரண மனிதன் கூட ஒரு டாக்டராக முடியும் என்ற நிலை 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. அது இன்று இல்லை, அது கனவாகிவிட்டது. கல்வி என்பது சந்தையில் விற்கப்படும் மிக உயர்ந்த பொருளாகிவிட்டது என்கிறார். இன்றும் கூட என்னுடைய கணக்கு வைத்திருக்கிறேன். +2வில் என்னுடைய படிப்பு செலவு மொத்தமாக 2 ஆண்டுகளும் சேர்ந்து 400 ரூபாய்க்கு குறைவாகத்தான் ஆகியிருக்கிறது. பொறியியல் படிப்பு என்னுடைய படிப்பின் மொத்த செலவு என்று பார்த்தால் 8000 ரூபாயாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த 8000 ரூபாயிலேயோ அல்லது 400 ரூபாயிலேயோ இன்று ஒரு நூல் கூட வாங்க முடியாது, புத்தகங்கள் கூட வாங்க முடியாது என்பதுதான் இன்றைய நிலையில் ஒரு உண்மைத்தனமாக இருக்கிறது. அரசு கல்லூரி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவது போன்ற மாற்றங்கள் மிக அவசியம் என்று அவருடைய நூலில் குறிப்பிட்டு எழுதியது இன்று நடப்பில் இருக்கிறது. இதனை கொண்டு மக்கள் பயன்பட்டு வருகிறார்கள். ஏழை மாணவர்களால் மட்டுமே ஏழைகளின் வழியை உணர முடியும். இது உண்மையான இது. இவரும் ஏழையாக இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருவதால் இவருடைய அந்த வழி எழுத்தாக தெரிகிறது. உலக சிந்தனையாளர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் யார் எப்படியெல்லாம் இருந்தார்களோ என்று. காரல் மார்க்ஸை பற்றி சொல்கிறார், காலத்தை வென்றவர். உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள், நீங்கள் இழக்கப் போவது அடிமை விலங்குகளை மட்டும்தான் என்கிறார். அந்த தத்துவம் தான் இன்றும் உயிர்ப்புடன் இருக்கிறது. உழைக்கும் போராட்ட வர்க்கத்தின் வரலாறு தான் அது. உரிமைகளை மீட்டெடுக்கும் பயணத்திற்கு இன்றும் ஆதாரம் மார்க்ஸ் தான் என்று இவருடைய எழுத்து சொல்கிறது. இன்றும் அன்று சொன்னதும் தான் இன்றும் தொடர்ந்து அதனுடையவே வந்து கொண்டிருக்கிறது. இவர் ஒரு சம்பவத்தையும் அவருடைய எழுத்தில் வடிக்கிறார். ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி எப்படியாகும். சிறு வயதில் நேரு அரசுக்கு எதிராக போராடிய பாண்டியன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்ற குரலை சரியாக ஒப்புவித்ததால் நீதிபதி அவரை விடுவித்தார். எப்படி குரல் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறது என்பதாக. இலக்கியமும் கல்வியும் ஒரு போராளிக்கு 2 அரணாக இருக்கும் என்பதற்கு
இதுவே சாட்சி என்கிறார். நாம் இலக்கியத்தையும் கல்வியையும் எப்படியெல்லாம் கையாள வேண்டும் என்பதையும் இவருடைய எழுத்துக்கள் சொல்லுகின்றன. நூலின் முக்கிய செய்திகளாக இவர் சொல்வது, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இன்றி அனைவருக்கும் நீதியும் சமத்துவமும் கிடைக்க வேண்டும். இதுதான் முக்கிய சாரமாக இருக்கிறது. இதுதான் மனது ஓரத்தில் பல்வேறு வடிவங்களில் வந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு வண்ணங்களில் வந்து கொண்டிருக்கிறது. நீதி எல்லாவற்றுக்கும் வேண்டும். அதே போன்று தேசம் காக்கப்பட வேண்டும். எப்படி காக்கப்பட வேண்டும்? விவசாயியும் நெசவாளியும் காக்கப்பட்டால் மட்டுமே தேசம் காக்கப்படும் என்று இவர் சொல்கிறார். இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற்றால் விழிப்புணர்வு இளைஞர்களிடமிருந்து தொடங்க வேண்டும் என்கிறார். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே, இருளில் இருந்துதான் வெளிச்சம் பிறக்கும், நம்பிக்கை வெளிச்சம் பிறக்கும் என்று இவர் சொல்கிறார். நிறைவாக, எல்லா அவலங்களுக்கும் என்ன காரணம் என்று பார்த்தால், பெரும்பாலான மக்கள் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்று எந்த ஒரு மனப்பான்மையில் இருப்பதுதான் நமக்கேன் வம்பு என்று வேடிக்கை பார்ப்பதுதான் என்கிறார். ஏழை மக்களுக்கு எதிரான சக்திகளை வீழ்த்துவதே உண்மையான தேசபக்தியாக இருக்க வேண்டும் என்று தேசபக்திக்கு ஒரு இலக்கணமும் சொல்கிறார் இன்றைய நூல் ஆசிரியர். இவருடைய பல்வேறு நூல்களை பற்றி பலரும் சொல்லியிருக்கிறார்கள். கீழடி தமிழ் இனத்தின் முதல் காலடி, தமிழ் கூறும் நல்லுலைகள் என்ற நூலும் இவருடைய நூல்தான். வரலாற்றில் திருப்பு முனைகள் என்று திருப்பு முனைகளை பற்றி இவர் சொல்லியிருக்கிறார். கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து நாம் பெற வேண்டியது என்ன, நாம் சாதிக்க வேண்டியது என்ன, இதனையும் அவர் தருகிறார். சமகாலத்தின் எதிரொலிகள், இன்றைய நாட்டு நடப்பு நம்மை எல்லாம் எப்படி பாதிக்கிறது, இதிலிருந்து நாம் மீள்வது எப்படி என்பதையும் சொல்கிறார். ஆன்மீக தளத்தையும் இவர் விட்டு வைக்கவில்லை. அதிலும் இவருடைய பார்வை புரட்சியாளர்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆன்மீக தளத்தில் புரட்சியாளர்கள் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். சௌராஷ்டிரா பெரும் மக்களை பற்றி இவருடைய ஆய்வு சொல்கிறது, யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று. ஏனோ தெரியவில்லை, இவருடைய பார்வையில் நானும் ஒரு நம்மவர்களை பற்றி அறிவோம் என்று சொல்லும் பொழுது என்னை பற்றியும் அவர் குறிப்பிட்டுகிறார். நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில். நம்பிக்கை வெளிச்சம், இவருடைய நம்பிக்கை வெளிச்சம் இன்றைய நூலுக்கு அறிமுகம் செய்வதற்கு இப்படியாக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பினை நல்கி இந்த நூலை மீண்டும் ஒரு முறை வாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பொறுமையாக பிடிஎஃப்பில் ஒவ்வொரு வார்த்தையாக பேசுவதற்கும் படங்களுடன் இதை செயற்கை நுண்ணறிவு உதவியுடனும் கொண்டு வந்து நாம் இதனை வழிவகுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது. இந்த வாய்ப்பினை அமைத்து தந்த நூலாசிரியர் நீசு பெருமாள் அவர்களுக்கும், இதற்கு ஒரு வடிவம் சுற்றி அமைத்த வளைகுடா தமிழ் சங்கத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நம்பிக்கை வெளிச்சம் என்ற நூல் ஒரு மௌன புரட்சியாக இருக்கிறது என்பதை மிகவும் அற்புதமாக வெளிப்படுத்தியுள்ளார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நமக்கெல்லாம் இலக்கிய உலகில் மூத்தவரும் முன்னோடியுமாக இருக்கக்கூடிய காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா சர்வதீன் அவர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள். சமீபத்தில் இலங்கையை சேர்ந்த கம்பன் கழகம் அந்த அமைப்பினுடைய மிகப்பெரிய விருதை பெற்று தற்போது துபை நகரிலே வந்துள்ளார்கள். அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறு கருத்துரையை வழங்குமாறு, வாழ்த்துறையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதொரு நிகழ்வு, சிறப்பான ஒரு நூல் பற்றி ஒரு அறிமுகத்தை செய்திருக்கிறீர்கள். வளைகுடா தமிழ்ச்சங்கத்திற்கு இதற்காக நான் நன்றி சொல்ல வேண்டும். இங்கே பேசிய பேச்சாளர்களிலிருந்து நூலை நான் கற்று படிக்காமல் இருந்தாலும் கூட எந்தெந்த தலைப்பிலே எவ்வாறு தனது கட்டுரையை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. தலைப்பை உரையாற்றிய டாக்டர் மொய்தீன் அவர்கள் நூலை பற்றி ஒரு அறிமுகத்தை அழகாக சொன்னார்கள். தொடர்ந்து பேசியவர்களும் சிறப்பாகவே இந்த நூலை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நூல்கள் எந்தெந்த காலத்தில் எப்போது எது தேவையோ அதை பற்றி பேச வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட கட்டுரைகள் அனைத்துமே காலத்துக்கு உகந்த செய்திகளை சொல்லுவதாக அமைந்திருக்கின்றன. இந்த நூலை பெற்று படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் கூட தொலைதூரத்தில் இருப்பதால் சாத்தியமில்லை என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்டுரையிலும் குரலை மையப்படுத்தி பல நல்ல கருத்துக்களை சொல்லி இருப்பதாக பேச்சாளர்கள் கூறினார்கள். பேச்சாளர்களின் பேச்சிலிருந்து இந்த நூலின்
தேவையையும் இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொருவர் கையிலும் இதனை வைத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு அவசியம் இருக்கிறது என்பதையும் என்னால் உணர முடிந்தது. ஐயா, இவ்வாறு நூல்களை இன்னும் நீங்கள் படைத்தளிக்க வேண்டும். இந்த நூல் பற்றி நான் பேசுவதற்கு எனக்கு தகுதியில்லை. நான் என்றால் நான் நூலை படியாதவன் என்பதனால். ஆனால் இங்கே உரைகள் அத்தனையுமே இந்த நூலை பற்றி உன்னதமான கருத்துக்களை வைத்திருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பினை எனக்கும் சில வார்த்தைகள் சொல்ல வாய்ப்பளித்த முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு நன்றி கூறி, அனைவருக்கும் இந்த நூல் சென்றடைய உதவ வேண்டும். ஆசிரியர்கள் இதற்காக முயல வேண்டும். தமிழ்கூர் நல்லுலகத்தில் இப்ப உதாரணமாக இலங்கையிலும் இந்த பலர் இந்த நூலை கற்க வேண்டும். அதனை உங்கள் நாட்டுக்கு மட்டுமல்ல, எங்கள் நாட்டுக்கும் நீங்கள் சென்றடைய செய்யுங்கள் என்று ஒரு வினயமான வேண்டுகோளோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நூலாசிரியர் திருமதி நியூஸ் பெருமாள் ஐயா அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே ஏற்புரை நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துபாய் வளைகுடா தமிழ் சங்கத்தின் சார்பில் சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்விற்கு தலைமை தாங்கி நல்லதொரு உரையினை வழங்கிய வளைகுடா தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா முனைவர் ஆவண்ணா முகமது மைதீன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய நல்ல நண்பர், யாரை அரவணைப்பதில் மிகச்சிறந்த மனிதர், அதேபோல் புதிய நட்புகளை பெறுவதில் அவர் தனி கவனம் செலுத்தி வருவதையும் நான் கவனித்திருக்கிறேன். கொடை, நட்பு இந்த இரண்டுமே பிறப்பில் வர வேண்டும் என்று ஔவையார் சொல்லுவார். தயை, கொடை, நட்பு இம்மூன்று. ஒருவரிடம் நட்பு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அது பிறவிலேயே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நட்பு வட்டாரம் உருவாகும் என ஔவை பெருமாட்டி சொல்வார். அதுபோல எளிதில் பழகக்கூடிய வளைகுடா தமிழ் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முதுவை ஹிதாயத்துல்லா அவர்களே, தொடக்க உரையாற்றிய நம் மண்ணின் மைந்தர், அவருடைய தகுதிக்கு இது ஒரு முகஸ்துதி கிடையாது. முகஸ்துதி சொல்லி அவர் ஒன்றும் பயன் பெறப் போவதில்லை. அதே போல எனக்கும் தான். ஆனால் வல்லமை வாய்ந்த ஒரு நல்ல கவிஞர். ஏனோ தெரியவில்லை, தமிழுக்கு இப்படிப்பட்ட கவிஞர்கள் எல்லாம் குடத்தில் இட்ட விளக்குகளாக இருக்கிறார்கள். அவர்கள் குன்றின் மேல் விளக்குகளாக இருந்து எரிந்து ஒளி வீச வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய சிந்தனை மிகுந்த கவிதைகளை வாசித்திருக்கிறேன். அவருடைய பேச்சையும் கேட்டிருக்கிறேன். நான் போற இடங்களிலெல்லாம் சொல்வதுண்டு, வாய் செய்த தவறுக்கு கால்களுக்கு தண்டனை, நடைபயிற்சி. எப்படி இருக்கு பாருங்க, புது கவிதை, கவிஞர் இதயா எழுதினது. வாய் செய்த தவறு, நான் கண்டதை சாப்பிட்டு அந்த வாய் எது ருசி என்று பார்க்கிறதோ அதையெல்லாம் சாப்பிட்டு, இந்த சாப்பிட்டதுதான் கோளாறு அப்படின்னு சொல்லி அதுக்கு யாருக்குடா தண்டனைன்னு சொன்னா, நீ நடக்கணும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க பாருங்க. அதை 3 வரிகளில் சொல்லி முடிக்கிறார். வாய் செய்த தவறுக்கு கால்களுக்கு தண்டனை என்று சொல்லி. இப்படி நிறைய கவிதைகளை படித்தவுடனே மனதில் ஏறுவது போல எழுதும் வல்லமை பெற்ற நம்முடைய நண்பர் பேராசிரியர் கவிஞர் இதயா மிகச்சிறந்த தொடக்க உரையினை வழங்கி இருக்கிறார். அதே போல தம்பி TN ராஜாராம் அவர்கள் இணையத்தில் அறிமுகமாக இருந்தாலும் மிகச் சிறப்பான முறையில் தமிழின் சிறப்பை எடுத்து சொல்லி, அதுபோல நூலின் சிறப்புகளையும் சுருக்கமாக சொன்ன ராஜாராம் அவர்களுக்கும் நன்றி. அதைவிட இந்த நூலை ஆய்வு செய்தால் ஆய்வறிஞர்கள் எப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்திருப்பார்களோ அதே போல
மிகச் சிறப்பான முறையில் படம் பார்த்து கதை சொல் என்று கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார். படம் பார்த்து கதை சொல் என்று. அந்த மாதிரி மிகச் சிறப்பான முறையில ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நூலின் ஒவ்வொரு பகுதியையும் மிக நுட்பமாக ஆய்வு செய்து தன்னுடைய ஆய்வுரையினை சிறப்புரையாக வழங்கியிருக்கின்ற எங்களது பரமக்குடி மண்ணின் மைந்தர். அதனால்தான் தொடக்கத்திலேயே சொன்னேன், அந்தமான் என்றால் என்ன? அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி என்கிறார்களே, அவர் பரமக்குடிக்காரர் தானே, பரமக்குடி கிருஷ்ணமூர்த்தி என்று சொன்னால் என்ன என்று அவருடைய நண்பர்களே கேட்க தொடங்கிவிட்டார்கள். காரணம், அந்தமான் டிஎன் கிருஷ்ணமூர்த்தி அப்புறம்தான் பரமக்குடின்னு வரும். அவரு மிகச் சரியான முறையில பதில சொன்னார். என் வாழ்வியின் பெரும்பகுதியினை 37 ஆண்டுகள் நான் அந்தமானில் இருந்து விட்டேன், அதனால் அந்தமான் என்னோடுவே வருகிறது என்று சொல்லி மிகச் சிறப்பான முறையில் நகைச்சுவை ததும்புகின்ற வகையில் பேசக்கூடிய நல்ல பேச்சாளர், நல்ல பண்பாளர் கூட. அவர் இன்றைக்கு இந்த நூலை படத்தின் மூலம் விளக்கமாக சொன்னது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நாம் இவ்வளவு விஷயங்களை இந்த நூலில் சொல்லி இருக்கிறோமா என்று. அந்த வகையில் அவரை நான் நெஞ்சார பாராட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே கலந்து கொண்டு கருத்துரை வழங்கிய நண்பருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வளைகுடா தமிழ் சங்கத்தில் இது 3வது நூல் அறிமுகம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று இந்த பரகல பிரபாகர் எழுதிய இந்தியா எனும் கோணல் மரம் என்கிற ஒரு நூல். இன்னொன்று ஆன்மீக தளத்தில் புரட்சியாளர்கள் இப்போது நம்பிக்கை வெளிச்சம் என்கிற வகையில நான் ஏற்கனவே யமனேஸ்வரத்தில் என்னுடைய சொந்த ஊர். நான் பிறந்தது பரமக்குடி, அதாவது வைகை ஆற்றின் தெற்கு பகுதி, வளர்வது வடக்கு பகுதியில் இருக்கின்ற வைகை ஆற்றின் வடக்கு பகுதியில் இருக்கின்ற யமனேஸ்வரம். யமனேஸ்வரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 பழம் பெரும் செய்திகள் உண்டு. அது என்ன என்றால், அவுரங்கசீப் காலத்திலேயே மாலிகாபூர் இங்கே தென்னகத்தில் வந்தபோது அந்த வந்த இடம் ஒன்று ஈஸ்வரன் கோவில், யமனேஸ்வரம் ஈஸ்வரன் கோவில். ஈஸ்வரன் கோவில் என்று சொல்வது கூட அது ஒரு இஸ்லாமிய பெயரை தாங்கித்தான் அது ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி வந்தது என்கிற வகையில் ஆய்வாளர்கள் சிலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அதுபோல இன்னொரு பெரும்புலவர் தமிழை காத்த மீர் ஜவ்வாது என்று சொல்லி ராமநாதபுரம் மாவட்ட வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால், தமிழை வளர்த்த மிக பெரும் புலவர்களில் மீர் ஜவ்வாது என்று அழைக்கப்படுகின்ற யமனேஸ்வரத்தை சார்ந்த ஜவ்வாது புலவர். அந்த ஜவ்வாது புலவர் நாம் இந்து மக்கள் வழிபடுகின்ற கொடுமலூர் முருகன் கோயில், அபிராமம் செல்லும் வழியிலே கொடுமலூர் அந்த முருகன் கோயிலுக்கு பதிகம் ஒன்றை எழுதி இன்றைக்கும் நாம் போனால் அந்த பதிகம் கல்வெட்டில் பதித்து வைத்து அது முழுமையாக படித்து விட்டு வெளியே வரலாம், அந்த அளவுக்கு கல்வெட்டுகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, முருகனோடு ஒரு குல்லாய் போட்ட பாய் முஸ்லிம் நிற்பார். நான் கவனிக்கவே இல்லை, இவர் யார் என்றே தெரியாது. ஆனால் நம்முடைய மறைந்த நண்பர் ஜமால் அவர்கள், ஈரோடு ஜமால் அவர்கள் சொன்னது, இங்குதான் ஜவாது புலவர் முருகனுக்கு பதிகம் பாடியுள்ளார், கவனியுங்கள் என்று சொன்னார். பார்த்தபோது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அவர் சொன்ன பிறகுதான் கோபுரத்தை கவனித்தால் முருகன் பக்கத்திலேயே கைலி கட்டி தொப்பி போட்டு ஒரு பாய் நிற்கிறார். மத நல்லிணத்துக்கு இதைவிட வேறு சான்று எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு யமனேஸ்வரத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. இன்றைக்கும் உலகளவில் இணையத்தில் தமிழ் மூலம் பாடங்களை நடத்துகிற, இலக்கிய சொற்பொழிவுகளை ஆற்றுகின்ற நண்பராக இருக்கின்ற அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் பரமக்குடி சொந்த ஊர். இந்த நூலை பற்றிய செய்திகளை கேட்கிற போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. மேடையில் பேசுகிற போது என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு சென்று விடலாம். ஏனென்றால் அந்த அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் நாம் என்ன பேசினோம் என்று தெரியும்.
ஆனால் புத்தகம் அப்படி அல்ல என்பதை உணர வைத்த புத்தகம் இந்த என்னுடைய முதல் புத்தகம். அதன் பிறகு 7 நூல்களை எழுதியுள்ளேன். கவிஞர் இதயா அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி அண்ணா சாரி அன்றைக்கு காந்தியாக பார்க்கப்பட்டார் என்று சொன்னதும் உண்மைதான். இன்றைக்கு அவர் எங்கே போனார் என்றும் தெரியவில்லை. அதே சிஏஜி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அறிக்கைகளை கொடுத்த பின்னர் அவரை போன்ற அந்த சமூக ஆர்வலர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை என்கிற செய்தி அதன் பிறகுதான் வெளிப்படுகிறது. நடைமுறை அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல 2AG ஊழல் குறித்து நான் விரிவாக எழுதியிருந்தேன். அந்த ஊழலை விசாரித்த முதல் பதிப்பில் அது வந்தது. விசாரித்த நீதிபதி பின்னர் இந்த நூல் வெளியான பின்னர் ஒரு 6 வருடங்களுக்கு பிறகு நானும் தினந்தோறும் நீதிமன்றத்திற்கு வந்து செல்லுகிறேன். ஒரு சரியான ஆதாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். லீவு நாட்களில் கூட நீதிமன்றத்தில் வந்து உட்கார்ந்து சென்றேன் என்று அந்த நீதிபதி சொன்னார். அந்த அளவுக்கு அந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டது என்கிற வகையில் தான் இன்றைக்கு இருக்கிறது. அது மேல்முறையீடுக்கு செல்வோம் என்று ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள், அது வேறு. ஆனால் அதனை குறித்து ரொம்ப வலிமையாக அதனை கண்டித்து எழுதியிருந்தேன். அதன் பிறகு திகார் ஜெயிலுக்கு யாரெல்லாம் சென்றுள்ளார்கள் என்றெல்லாம் எழுதியிருந்தேன். ஆனால் நேர்மறை செய்திகள் என்கின்ற வகையில இன்னொரு மகிழ்ச்சியும் இந்த புத்தகம் எனக்கு வழங்குகிறது. மருத்துவ கல்வி பணத்திற்கு மட்டும்தான், எல்லோருக்கும் வேண்டும் மருத்துவ கல்வி என்கிற அந்த கட்டுரையில் பணத்துக்கு மட்டுமா மருத்துவ கல்வி என்கிற அந்த கட்டுரை தொடரில் சொல்லியிருப்பேன். முதலாண்டு, அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 12ஆம் வகுப்புக்கு பிறகு உயர்கல்வி என்று செல்லுகிற போது அவர்களுக்கு அரசு கல்லூரிகளில் இடம் கிடைப்பதில்லை. மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி என்கிற அந்த உயர்கல்வி கற்கக்கூடிய இடங்களில் அந்த 12ஆம் வகுப்பு வரை படித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடங்கள் இல்லை. நான் எழுதுகிற போது அப்ப அந்த இடங்களை யார் பிடிக்கிறார்கள் என்று சொன்னால், தனியார் பள்ளிக்கூடங்களில் படித்த வசதி படைத்த அனைவருமே முதல் வரிசையில் நின்றிருப்பார்கள். அவர்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்திருக்கும். கல்வி கற்க வசதி, அதே மாதிரி தனியார் பள்ளிகளில் எப்படி கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உயர்கல்வி என்று வருகிற போது அரசு உயர்நிலை கல்வி நிலையங்களில் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறார்களே, இது என்ன நியாயம்? எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல், வசதியும் இல்லாமல், வேறு வழியும் இல்லாமல் படித்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள். பெற்றோர்கள் இங்கேயாவது படிக்கட்டும் என்று சொல்லித்தான் அரசு பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்பி வைத்த அந்த மாணவர்கள் 12ஆம் வகுப்புக்கு பிறகு உயர்கல்வியில் அதே அரசு நடத்துகின்ற உயர்கல்வி நிலையங்களில் செல்ல முடிவதில்லை. இதற்கு என்ன காரணம் என்றால் மதிப்பெண்கள் தான். அப்ப தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எடுக்கிற அந்த மதிப்பெண்களுக்கும், அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பு தேர்வெழுதி எழுதிய அந்த மதிப்பெண்ணுக்கும் ஒரே சமமாக மதிப்பிட்டு மருத்துவ கல்விக்கான இடங்களை வழங்குவதை விட அரசு கல்வி நிலையங்களில் தொடக்க கல்வியை பயின்ற அந்த மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் வழங்கி அவர்களையும் சமப்படுத்துகின்ற வகையில குறிப்பிட்ட வகையில் கட் ஆஃப் மதிப்பெண் வழங்க வேண்டும். அவர்கள் உயர்கல்வி நிலையங்களுக்கு செல்வதுதான் சிறந்த அறமாக இருக்கும் என்று எழுதியிருந்தேன். ஆனால் அதன் பின்னர் தான் 7.5 ஒதுக்கீடு இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, பொறியியல் அரசு நடத்துகின்ற அந்த பொறியியல் கல்லூரிகளுக்கும் அந்த மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது நான் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். நான் ஒரு காலத்துல அப்படி சிந்திச்சு எழுதினேன். பரவாயில்ல, இப்ப நடைமுறைக்கு வந்திருக்கிறதே என்று. அதே போல சாதி சான்று, வருமான சான்று, இவைகளெல்லாம் தாலுகா அலுவலகம் சென்று அந்த பெற்றோர்கள் வாங்குவதற்குள் பாடாய்ப்படுவார்கள். அது குறித்தும் இந்த நூலில் எழுதியிருந்தேன். ஜாதி சான்று வழங்குவது என்று சொன்னால் கடைசியில் யார் கையொப்பம் இடுகிறார்கள் என்றால் தாசில்தார் தான். ஆனால் அந்த தாசில்தாருக்கு யாருக்கு நாம் கையொப்பம் இடுகிறோம் என்று கூட தெரியாது. ஏனென்று சொன்னால் அது விஓ பரிந்துரைத்து அதன் பின் துணை தாசில்தார் ஒரு கையெழுத்தை போட்டு பிறகு தாசில்தாரிடம் அனுப்புகிறார்கள்.
விஏஓ, சம்பந்தப்பட்ட விஏஓ இவர் இந்த சாதிதானா என்று கூட தெரிவதில்லை. படித்த அந்த சான்றிதழை வைத்து அவருடைய தந்தையார் எந்த சாதியோ அதை வைத்து கொடுக்க போகிறார்கள். எதற்கு தாலுகா அலுவலகம்? அது அந்தந்த கல்வி நிலையங்களிலேயே வாங்கி கொடுக்கலாமே. அந்த தலைமை ஆசிரியருக்கு நன்றாக தெரியுமே, படிக்கின்ற குழந்தைகளுக்கு எந்த சாதி என்பது அந்த தலைமை ஆசிரியர்களுக்கு தெரியுமே. இதை பயன்படுத்தினால் என்ன என்று எழுதியிருந்தேன். அது ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருந்தபோது இனிமேல் சாதி சான்று தொடங்கி இருப்பிடச் சான்று வரை அந்தந்த கல்வி நிலையங்களில் விண்ணப்பித்து பெறலாம் என்கின்ற ஒரு அமைப்பினை கொண்டு வந்தார்கள். இப்படி சில நல்ல விஷயங்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இங்க பேசிய பல பேர் சொன்னார்கள் பாருங்க, 25 கட்டுரைகளில் 28 திருக்குறளை பதிவு செய்திருக்கிறேன். அது அது உண்மைதான். அது ரொம்ப சிரமப்பட்டு இதுக்கு இந்த குறளுக்கு என்ன கட்டுரை என்கிற அளவுக்கு சில கட்டுரைகளை தேர்வு செய்து எழுதினேன். அதில் ரொம்ப பாதித்தது எது என்றால் இந்த கல்லுண்ணாமை அதிகாரம் தான். எத்தனையோ அறிவுரைகளை சொன்ன திருவள்ளுவர், உலக மகா பேரறிவாளர், தன்னம்பிக்கையின் சிகரம் என்று சொல்லலாம். திருக்குறள் மட்டுமே படியுங்கள் போதும், வாழ்வில் முன்னேறலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உயர்ந்த இலக்கிய படைப்பான திருக்குறளை படைத்த அந்த திருவள்ளுவர் கூட கல்லுண்ணாமை அதிகாரத்தில் கடைசி குறளில் அவரே தளர்ந்து போவார். கல்லுண்ணாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று 9 குறளில் அதன் தீமைகளை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு வந்து கடைசி குறளில் சொல்லுவார், இவர்களை திருத்த முடியாதா என்று கேட்டால் அவர் சொல்லுவார், கல்லுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு என்று சொல்வார். என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, இந்த குடிக்கிறவன் குடிக்காத நேரத்தில், தான் மயக்கமுறாத நேரத்தில் இன்னொரு குடிகாரனை பார்த்து மயங்கி கிடக்கின்ற அந்த சூழலை பார்த்து, ஓ இதுபோல்தான் நானும் குடித்து விட்டு இப்படி ஆடை அலங்கோலமாக படுத்து கிடப்போனோ என்று அவமானப்பட்டு அவனாக திருந்தினால்தான் உண்டு என்று அந்த குடிப்பழக்கத்திற்கு அவர் அப்படி நிறைவு செய்வார். அவர் திருடனாய் பார்த்து திருந்தினால்தான் உண்டு என்கிற மாதிரி பின்னால் பட்டுக்கோட்டையார் எழுதின மாதிரி குடிகாரனா பார்த்து திருந்தினால்தான் உண்டு என்று. அப்ப திருத்த முடியாதா என்று சொன்னால் முடியாது. குளத்து நீரில் ஒரு பெரிய குளம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, அதுல ஒருத்தன் மயங்கி விழுந்துட்டான். மயங்கி விழுந்தவனை தேடணும்னு சொன்னா கையில் தீப்பந்தம் ஏந்தி அந்த குளத்து நீரில் மூழ்கி இருக்கிறவனை தேடுவது சாத்தியமா? அந்த நீர் பட்ட உடனே நம் கையில் இருக்கின்ற தீப்பந்தம் அணைந்து விடுமே. அதுபோல அவனை திருத்துவது எளிதல்ல என்றும் சொல்வார். இப்படி குறளினுடைய நன்மை தீமைகளை சொன்ன அந்த கட்டுரை கடைசியில இந்த நூல் வெளியிடும் போது ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர் நண்பர், நல்ல நண்பர், இலக்கியவாதி, சிறந்த பேச்சாளர், அவரை நான் அழைத்திருந்தேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும், நீங்கள் தான் பேச வேண்டும் என்று சொல்லி அழைத்து வந்தேன். அப்போது அவர் முதல் கட்டுரை படித்துவிட்டே தொலைபேசியில் அழைத்து சொன்னார், மன்னிக்கணும் பெருமாள், நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதில் சில தடங்கல்கள் ஏற்படும் போல் இருக்கு. முதல் கட்டுரையை நான் மூடி வச்சுட்டேன், இன்னும் 24 கட்டுரை எப்படி இருக்குன்னே தெரியல, என்ன அப்படின்னு சொன்னேன். என்ன மதுவை எதிர்த்து தான் நான் எழுதியிருக்கேனே, அதுல என்ன அரசாங்கத்துக்கு என்ன எதிர்ப்பு வேண்டி இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் சரிதான், கடைசி ஒரு 3 வரியில சொல்லியிருக்கீங்க, இந்த மது வீட்டுக்கும் நாட்டிற்கும் கேடு அப்படின்னு சொல்லி பாட்டில ஒட்டி வச்சா போதாது, ஒட்டி வச்ச அந்த அரசாங்கமே இன்னைக்கு மது விற்பனைக்கு போவது என்பது எப்படி இருக்கு என்று சொன்னால், எல்லா காவல் நிலையங்களிலும் அந்த கேட்ல, அந்த முகப்புல கொலை செய்தல், அதே மாதிரி கொலை செய்தல், குற்றம் செய்தல், இவைகள் எல்லாம் மாபெரும் பாவங்கள், மாபெரும் தீங்குகள், இவைகளை செய்யாமல் இருப்பது நல்லது என்று ஒரு போர்டை மாட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் மூடிட்டு போனா எப்படியோ அப்படித்தான் குடியை கெடுக்கும் என்கின்ற வாசகத்தை அந்த பாட்டிலில் எழுதி ஒட்டி வைத்து விற்பது என முடித்திருக்கிறீர்கள். இது எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. நம்ம கட்சியில நீங்க நடத்துற நிகழ்ச்சிக்கு போறதே பெரிய விஷயம், அதுவும் இந்த மாதிரி எழுதினதை சொன்னா உடனே எழுதி போட்டுவாங்க, என் கதை முடிச்சு போகும் அப்படின்னு சொன்னார். சிரிப்பு ரொம்ப நகைப்பா சொன்னார். அதனால வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர் சார்பா இன்னொருவரை அனுப்பி ஒரு பரிசை வழங்க சொல்லியிருந்தார்.
இப்படி நாம் யதார்த்தமாகத்தான் சிந்திக்கிறோம். ஆனால் பல பேருக்கு இது ஏதோ அரசாங்க எதிர்ப்பு என்கிற வகையில் அந்த அந்த நூல் பார்க்கப்பட்டது. இது 2014 இப்போது கூட தவறாகத்தான் அந்த தேதி பிரசுரம் செய்திருக்கிறார்கள். நான் கவனிக்க மறந்துவிட்டேன். 2014 எழுதப்பட்ட நூல் இது. இடையில் இந்த காலத்தை வென்ற காரல் மார்க்ஸ் என்கின்ற கட்டுரை, தூஜி கட்டுரையை எடுத்துவிட்டு அதை நான் எழுதினேன். மற்றபடி எல்லா விஷயங்களிலும் பழைய பழைய கட்டுரைகள் தான். நம்முடைய பொன்னியின் 2ஆம் பதிப்பு மிகச் சிறப்பான முறையில அவர் அணிந்துரை கொடுத்திருந்தார். அது ரொம்ப சரியாக இருந்துச்சு. எனவே இந்த நூல் குறித்த இந்த பார்வை என்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்வை கொடுத்தது. ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த நூல் இன்றைக்கும் பல அறங்களை பேசுகிறது, பல நீதிகளை சொல்கிறது என்கிற வகையில் இங்கே பேசிய பேச்சாளர்கள் மிகச் சிறப்பான முறையில தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக தொடர்ந்து தமிழ் சேவை செய்து வருகின்ற துபாய் வளைகுடா தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நல்ல செய்திகளை, நல்ல புத்தகங்களை மேலும் மேலும் அறிமுகம் செய்து நல்ல ஒரு விஷயங்களை, நச்சு கலாச்சாரம் நாள்புறமும் இன்றைக்கு சூழ்ந்திருக்கின்ற ஒரு வேளையில நல்லதொரு கலாச்சாரத்தையும் கொண்டு செல்லுகின்ற பணியினை சிறப்பாக செய்து வருகின்ற துபாய் வளைகுடா தமிழ் சங்க நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி என்னுடைய ஏற்புரையினை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நம்முடைய இந்த நிகழ்வில் தொடக்கம் முதலே பங்கேற்று அப்துல் லத்தீப் என்ற பெயரிலே இணைந்துள்ள ஐயா அவர்கள் காலையிலிருந்தே தொடர்ந்து பங்கேற்றுள்ளார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். 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 புது புது அர்த்தம் புலப்படும் நித்தம் புத்தகம் படித்தால் கிட்டும். உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகம் சொல்லிக்கங்க. என்னுடைய பெயர் சே அப்துல் லத்தீப். நீர்முளை என்ற கிராமத்தை சேர்ந்தவன். அதனால் நீரை அத்திப்பு என்ற புனைபெயரில் எழுதி வருகிறேன். எனக்கு நூல்கள் படைப்பது கரும்பு தின்பது போன்றது. என்னுடைய இப்போது வயது 76. 38 நூல்களை படைத்திருக்கிறேன். 38 நூல்களை ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். அது இறைவன் அளித்த வரம், அருள். அதனோடு நான் என்னுடைய சகோதரர் முதுவை ஹிதாயத் அவர்கள் என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்து பார்த்து என்னோடு தொடர்பு கொண்டு பூரித்தவர். அதற்காகவே இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய இந்த அமைப்பு மேன்மேலும் வளர்ந்து செழித்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். புது புது அர்த்தம் புலப்படும் நித்தம் புத்தகம் படித்தால் கிட்டும். நாம் விதைப்பது நன்றாய் விளைந்திட என்றும் விரைவோம் நூல்களின் பக்கம். இந்த நூல் திறனாய்வு நிகழ்ச்சியை முழுவதும் கேட்ட பிறகு இது முற்றிலும் உண்மை. நாம் விதைப்பது நன்றாய் விளைந்திட என்றும் விரைவோம் இந்த நூல்களின் பக்கம். அது நம்பிக்கை வெளிச்சத்தை நம்முள்ளே ஊட்டுகின்ற ஒரு உன்னத செயலை செய்யும். அதனால் மனித சமுதாயம் மேம்படும். இந்த கட்டுரைகளை பற்றி சொல்லிக் கொண்டு வந்த போதெல்லாம் அன்றாடம் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள், மக்கள் படுகின்ற இன்னல்கள், மக்கள் படுகின்ற துயரங்கள், இந்த மேல்நிலை உயர்வில் உள்ளவர்கள் சிலர் படுத்துகின்ற பாடு என்பவற்றை எல்லாம் இந்த கட்டுரை ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்துகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தவையை நான் மிகப்பெரிய பேராக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்துள்ள துபாயில் பிளசன்ட் டூரிசம் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் தஞ்சாவூரை சேர்ந்த சகோதரி மாஜிதா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு வாழ்த்துறையாக வழங்குவார்.
ஆ, எல்லாருக்கும் வணக்கம். இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெரிய லெஜெண்ட்ஸா இருக்கீங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் திடீர்னு பேசுறப்போ எனக்கு ஒன்றும் புரியல. ஆ, நிறைய விஷயங்கள் நம்ம இங்க இருக்கோம். இங்க இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளவு விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ் சம்பந்தப்பட்ட இவ்வளோ நூல்கள் இருக்கு, இவ்வளோ பேர் வந்து மொழிபெயர்ப்புல அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே முதல்ல என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், என்னோட மரியாதையும் தெரிவிச்சுக்கிறேன். இத பாக்குறப்போ எனக்குள்ள வந்து ஒரு சில விஷயங்கள் தோணுது. நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய நம்ம தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும். நம்ம சைட்ல இருந்து நம்ம மொழியை நம்ம மேற்கொண்டு வளர்க்கறதுக்கோ, முதல்ல நம்மள நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கோ நிறைய முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. இணைந்து தங்களுடைய கருத்தை தெரிவித்தமைக்கு. நிறைவாக நன்றியுரை நம்முடைய வளைகுடா தமிழ்ச் சங்கம் துபாய் சார்பில் தமிழக அரசின் தமிழ் சம்பள விருதாளர் எமனேஸ்வரம் நீசு பெருமாள் ஐயா எழுதிய நம்பிக்கை வெளிச்சம் என்ற நூல் இணைய வழியாக அறிமுக நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து சிறப்பித்து தந்த வளைகுடா தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் முனைவர் முகமது மொய்தீன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடக்குறை நிறுத்திய கவிஞர் இதயா அவர்களுக்கும், சிறப்புரை நிகழ்த்திய அந்தமான் திரு டி.என். கிருஷ்ணமூர்த்தி, தமிழ் ஆர்வலர் டி.என். ராஜாராம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏற்புரை நிகழ்த்திய ஐயா நிசு பெருமாள் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நமக்கு பங்கேற்று மிகச் சிறப்பான ஆதரவை வழங்கி வரும் நம்முடைய காப்பியப்போ இலங்கை டாக்டர் ஜின்னா சரபுதீன் ஐயா, அப்துல் லத்தீப் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கிய மாஜிதா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.